ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தி ப்ரோவில் வந்துட்டு வண்டியோட எம்டியில் வந்துட்டு ஃபேன் ஓடலன்னு சொல்லிட்டு பார்த்தி ப்ரோ வந்து ரொம்ப நேரமாக புலம்பிகிட்டே இருந்தார். பட் ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் ஃபேன் ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியில் ஃபேன் ஓடலை அப்படின்னா ஃபேனை சுற்றி விட்டால் அது வந்து சுற்றாது. நார்மலாக நீங்கள் ஏதாவது டெஸ்ட்ரு ஏதாவது வச்சு ஃபேனை உள்ளே தட்டினீங்கன்னா சுற்றாது. பட் ஆனால் இப்போ வந்து சுற்றுது, நார்மலாகவே சுற்றுச்சு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஃபேன் கம்ப்ளைண்ட்டோ இல்லை சென்சார் கம்ப்ளைண்ட்டோ உங்களுக்கு அங்கே செக் லைட் எரிஞ்சிருக்கணும். இதில் செக் லைட்டுமே எரியலை. பட் ஆனால் இதில் என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல. மேக்ஸிமம் ஆஃப் எம்டியில் இந்த ரேடியேட்டரில் ஃபேன் இஷ்யூங்கிறது ரேண்டமாக எல்லா வண்டிலையும் வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம விவிஏ மணியோட வண்டியிலையும் இதே ப்ராப்ளம் இருந்து நம்ம மணி அதை ரெடி பண்ணான். ஸோ அப்புறம் நம்ம கூட இன்னொரு லோகுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அவனோட வண்டியிலையும் இதே ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ மக்களே, நம்ம வால்குவாட்டர் பீச் என்ட்ரு ஆகும் போதே நம்ம அருண் ப்ரோவும் பார்த்தி ப்ரோவும் தமிழ் ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் நாம் வந்துட்டு பண்ணலை, ஏன்னா நான் கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு, பவர் பேங்க்குமே சார்ஜர் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கேமராவை எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நார்மலாக ஃபோனில் விளாக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிகாஸ் நம்மளோட கோப்ரோ வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு, கோப்ரோவும் ஆஃப் ஆகிடுச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க்லேயும் பேட்ரி காலி. ப்ரோ இதுவும் காசு தானா இருக்கு ப்ரோ? ஆமாம் ஆமாம், ப்ரோவோட காஸ்டியூம் பாருங்கள். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவா வைப்லேயே இருக்கிறாரு. ஸோ கோவா மொத்தமுமே உங்களுக்கு பீச் 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 பீச், ஒன் அண்ட் ஒன்லி பீச். எல்லாமே பீச்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும், வேற ரகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சன்செட்டுக்கு நாம் அகோடா பீச், வாக்வாட்டர் பீச்சில் இருக்கிறோம். இப்போ இதுதான் தவறான காரியம். நம்ம வந்துட்டு எல்லா பக்கமும் சொல்லியிருப்போம் பாருங்கள், பீச்சிலே குடிச்சிட்டு பீச்சிலே போட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் இது கேட்க முடியாது, ஏன்னா இது வந்து யூனியன் பிரதேசம். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும் ப்ரோ. அது க்ளீனாக வச்சுக்கணும். ஆல் ஓவர் இந்தியா ஒன்று தான், யூனியன் பிரதேசமா இந்தியா தான். யா, ஆனால் இதை கேட்கறதுக்கு இங்கே ஆள் இல்லை, கரெக்டான பர்சன்ஸ் இல்லை. நாம எதில் கேட்போம்? இங்கிலீஷ்லையா, தமிழ்லையா, ஹிந்திலையா? ப்ரோ ஸ்பீடு போட்டு அங்கே பாரு, ஜெட்ஸ்கி ப்ரோ. நம்ம விளாகர் நம்ம மக்களுக்கு காட்டுவோம் ப்ரோ ஜெட்ஸ்கியை. நீ போய் காட்டுறதுக்கு நான் போய் காட்டணும், அதுதான் மக்களுக்கு காட்டுறது. இங்கே போய் காட்டக்கூடாது, வேஸ்ட். அது நம்மளே பட்ஜெட் ட்ராவல் பண்ணுறோம். கண்டிப்பாக ஆல்ரெடி இருக்கிறோம். கண்டிப்பாக சுமக்கலை தான். நாமளும் ஒரு நாள் அவர் சொன்ன மாதிரி நானும் ஒரு நாள் அதில் போய் உங்களுக்கு விளாக் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக இப்போ பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்கிறனால கம்முன்னு இருக்கிறோம், இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணிடுவோம். பீச் நல்ல லென்த்து மக்களே தான். அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் இருக்குது பீச்சு. அருண் ப்ரோ பாருங்கள், டக்குன்னு கோவா செட்டப்லேருந்து இப்போ வந்துட்டு பேண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாப்புல. ப்ரோ எப்படி இருக்குது கோவா? அவரதை ரசிச்சிட்டு இருக்கேன், அழகாக இருக்குது. ஓகே, டவுன் ஆகுது, அந்த வெளிச்சம் பாரு எப்படி அடிக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது அது மேலே பைக் பார்க் பண்ணோம், கார் இருக்குல்ல, அங்கே வச்சு அங்கே போட்டு சுத்தமாக பண்ணிட்டு இறங்கி வந்து அந்த பக்கம் ஒரு கல்லெல்லாம் இருக்கும், கல்லெல்லாம் இருக்குதான் போய் தெரியல.
மக்களே நாம் வந்து இப்போ பாகா பீச் தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் சுற்றி இருக்க லைட்டிங் இந்த பிளேசஸ் பார்த்தாலே நீங்கள் வந்து ஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட்டு நைட் பீச் இன் கோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பனஞ்சியில் இருக்கக்கூடிய பாகா பீச் தான். உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த கிளப்ஸ் ஆகட்டும், உள்ள பீச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீச் ஏரியாவில் அவ்வளோ லைட்டிங்ஸும் அவ்வளோ பிளேஸும் அவ்வளோ மக்கள்ஸ் இருக்கிறது நீங்கள் பாகா பீச்சில் தான் பார்க்க முடியும். அவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருக்கும். லைட்டிங்ஸ் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க போய் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நான் நேற்று சாயங்காலமே நேற்று நைட்டே எல்லாமே பார்த்துட்டேன். உங்களுக்காக மறுபடியும் இதுக்கு மேலே வேண்டாம். அது வைப் மஜாமா எப்படி கைஸ் கோவா பாகா பீச் நைட் லைஃபான்னு தெரியல, அவ்வளோ லைட் செட்டிங் செம்மையாக இருக்குது. வா பியூட்டிஃபுல்லாக அங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பாகா பீச். நாங்கள் உள்ளே வரலாமா? எப்படி இருக்குது கோவா இப்போ தான் கோவா மாதிரி இருக்கு. எங்கள் மண்டைங்கள்லாம் பாருங்க, இப்போ தான் ஸ்டைலாக கோவா ஃப்ளாஷ் போட்டு காட்டுறேன். கோவா கட்டிங்க விளக்கு பிடிக்கிறான், வெயிட் பண்ணுங்க. ஐயோ ஆனால் மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். கோவா கட்டிங் எப்படி இருக்கு? சுமாராக தான் இருக்குது. இவர் பார்க்குற கார்த்திக் பாண்டியா மாதிரி இருக்கிறாப்புல நான் வந்தீங்களா? எனக்கு ரோஹித் சர்மா மாதிரி இருக்கிறியா? சின்ன குழந்தை மாதிரி இருக்குது. ஆ போலாம், 5 ரூபாய்க்கு பார்த்துக்கலாம். இப்போ பேச ப்ரோ. இதுக்கு மேலே கோவா வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடியோ பாருங்க தரமா இருக்கும். குடிச்சிட்டெல்லாம் பேசுறேன், நாங்களாம் டிஸ்டர்ப் பண்ண குடிக்க மாட்டோம். இல்லை குடிக்கிற பழக்கம் யாரும் கிடையாது. ஓப்பனாக சொல்றேன், ஒன் அண்ட் ஒன்லி கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆமாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பேஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், யாரும் குடிக்கலாம் மாட்டோம். ஐயோ நாங்கள் வண்டி ஓட்டி கழிச்சு போய் டாபிக் டைமில் வந்து கூட்டத்துலேயும் வந்து பைத்தியக்கார பசங்க கோவாக்குள்ள என்ட்ரி ஆகுது. உங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. கோவாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு பணம் ஓகே மக்களே. மக்களே, கோவாவில் நைட்டு பாகா பீச் பாருங்கள், அப்படியே ஜொலிக்குது. இதுதான் பாகா பீச்சு. சும்மா வேற மாதிரி இருக்குது மக்களே, பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பாய்ஸுக்கான இடம் தான் சொல்லுவேன். தி பாய்ஸ் தான். பாய்ஸாக வந்தீங்க, பேச்சுலர்ஸ் அண்டு பசங்களோட வந்தீங்கன்னா மரண வைப் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்கும். செம்மையாக இருக்கும். தரமான பீச்சு மக்களே, இது தரமான பீச்சு. கண்டிப்பாக தி பாய்ஸோடு வந்தீங்கன்னா மரணம் என்ஜாய் பண்ணலாம். எதுவும் பாருங்கள், கப்புள்ஸாக வந்தீங்கன்னாலும் ஓகே, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. பாய்ஸாக வந்தாலும் சரி, கப்புள்ஸாக வந்தாலும் சரி. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த ரெட்டு லைட்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு. சும்மா வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம். அருண் ப்ரோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறாப்புல. ப்ரோ இந்த ரெட்டு மட்டும் தனியாக யூனிக்காக இருக்குல்ல? எஸ்.